புறநானூறு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தார். சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி ப்ளஸ் தேசிய விருதையும் வாங்கி கொடுத்த இயக்குனர் சுதா கொங்கரா அவங்களோட இயக்கத்தில் தான் இந்த படம் சூர்யா நடிப்பில் உருவாகிறதா ஆரம்பித்து அறிவிப்பெல்லாம் வந்துச்சு, கிளிம்ஸ் வீடியோலாம் வந்துச்சு. ஆனால் என்ன காரணத்தால் தெரியல சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கணும்னு விலகிட்டார். அதற்கு பல பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்பு, சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியில் செட்டில் ஆகிட்டாரு, அதனால் நடிக்கலை, கதையை மாற்ற சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் இல்லைங்க அவருக்கும் இயக்குனருக்கும் நான் சிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம். எது உண்மைன்னு தெரியல. மற்றபடி சூர்யா அந்த படத்தை விலகி நம்ம சிவகார்த்தி தான் உள்ளே வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம ஸ்ரீலீலா தான் இந்த படத்தில் சிவகார்த்தி ஜோடியாக நடிக்கிறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. அதாவது சூர்யா கமிட்டாக இருந்தபோது அந்த வில்லன் கேரக்டரில் துல்கர் சல்மான் தான் நடிக்கிறதா இருந்தார். ஆனால் என்ன காரணத்தாலோ சூர்யா அந்த படத்தை விலகின படம் துல்கர் சல்மானும் அந்த படத்தை விலகிட்டார். இப்போது இந்த வில்லன் கேரக்டரில் யார் நடிப்பாங்க அப்படின்னு பல்வேறு ஹீரோக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாக ஜெயம் ரவி தான் இந்த கேரக்டரை பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துச்சு. ஆனால் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிகிட்ட மட்டும் அந்த பேச்சுவார்த்தையை அவங்க துவங்கலை. மிக முக்கியமான இன்னொரு ஹீரோட்டையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேற யார், நம்ம புரட்சி தளபதி விஷாலினும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி எனக்கு வில்லனா புறநானூறு படத்தை நடிங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவருடைய கதாபாத்திரத்தை பற்றியும் விளக்கிட்டு இருக்காங்களாம். ஆனாலும் கூட ஜெயம் ரவியோ இல்லை விஷாலோ கண்டிப்பாக இந்த படத்தை வில்லனா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் 1% கூட சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக சிவகார்த்தியனாக பார்த்திங்கன்னா விஷால் அப்புறம் ஜெயம் ரவி இவங்கெல்லாம் சினிமாவுக்கு பல வருடங்கள் கழித்து தான் ஹீரோ ஆனவர். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஜூனியர் அவருக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. குறிப்பாக விஷாலர்கள் இப்போ தான் மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு 100 கோடி வசூல் படத்தை கொடுத்துருக்காரு. அப்படி போது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த புறநானூறு படத்தில் சிவகார்த்திகேயன் வில்லனாக நடிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிருக்குது. இதுக்கு முன்னாடி அதர்வா தான் அந்த கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் அதுவும் இல்லை. ஸோ பொறுத்து பார்ப்போம் எந்த ஹீரோ இந்த வில்லன் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் வில்லனாக நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.